கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 56:3. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஆமேன். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்குறார். இந்த நாளில் ஒரு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில், ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையில், பயப்படக்கூடிய ஒரு காரியத்தில் நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும், அந்த பயப்படுகிற நாளில் தாவீது சொல்கிறார், உம்மை நம்புவேன் என்று சொல்லுகிறார். அப்போ அதுக்கு முன்னாடிலாம் கர்த்தரை அவர் நம்பலையா அப்படின்னு பார்த்தா இல்லை, கர்த்தரை தான் எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருந்தார். இப்போ நம்மளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தான் நம்பி வாழ்ந்துட்டுருக்குறோம், அப்படி தானே? ஆனால் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணி ஏன் குறிப்பிட்டு சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நாம் எந்த நாளிலும் எந்த சூழ்நிலையிலையும் பயத்துக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல ஆண்டவர் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். அதில் நாமும் கவனம் உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ பயம் அப்படிங்கிறது வரவே வராதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நமக்குள்ள என்ன செய்யும், வரும். ஒரு சில காரியங்களை கேள்விப்படும் போது, ஒரு சில சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம கடந்து போகும்போது, ஒரு சில காரியங்களின் நிமித்தம் நமக்கு பயம் உண்டாகும். ஆமேன். அப்படி பயம் உண்டாகிற நேரத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அந்த பயத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தரை நம்ப வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனால தான் பைபிளில் 365 முறையும் நீ பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் அவரை உள்ள நம்ம வைத்திருக்கிறதுனால எந்த காரியத்தை குறித்தும் பயப்படக்கூடாது, எந்த சூழ்நிலையும் பயப்படக்கூடாது என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட பாதகமான சூழ்நிலைகளையும் கூட நம்ம பயமில்லாமல் கடந்து போய் வெற்றியோடு அந்த சூழ்நிலைகளை கடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன்னா தேவன் இப்போ நம்ம கூட மட்டும் இல்லை, நமக்குள்ளேயும் இருக்கிறார். ஆமேன். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதனால் அவர் பெரியவராக நமக்குள்ளே இருக்கிறதுனால இந்த பயம் நம்மை மேற்கொள்வதை தேவன் என்ன செய்யலை, ஒரு நாளும் விரும்பவில்லை. எந்த சூழ்நிலையிலையும் அவர் விரும்பலை. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், பயப்படுகிற நாளில் நீங்கள் ஆண்டவரை இன்னும் அதிகமாக நம்பணும். இன்னும் அதிகமாக நம்பணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை தான் அந்த பயத்தை நம்ம விட்டு என்ன செய்யும், நீக்கும். அதே நேரத்தில் அவருடைய வார்த்தை தான் அந்த பயப்படுகிற சூழ்நிலையிலையும் நமக்கு விசுவாசத்தை கொடுத்து அந்த சூழ்நிலையை ஜெயித்து பயமில்லாமல் முன்னேறி போக தேவன் கிருபை செய்வார். ஆமேன். அவர் மேலே நம்பிக்கை எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா, அவர் நம்மோடு பேசக்கூடிய அந்த வார்த்தை. அப்போ பயப்படும் போது கர்த்தரை நோக்கி முதல்ல கூப்பிடுங்க. நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு அவரை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த சூழ்நிலையில், அந்த பயப்படுகிற காரியத்தில் வெளிப்படுத்துவார். அந்த வார்த்தை வெளிப்பட்ட உடனே அந்த பயம், அந்த அவிசுவாசம் உங்களை விட்டு நீங்கும். அந்த கலக்கம், அந்த திகில்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கும். உங்கள் மனதில் ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் அவருடைய வார்த்தை உங்கள்கிட்ட பேசப்படுகிறதுனால பெருக ஆரம்பிக்கும். இப்படி தான் பயப்படுகிற சூழ்நிலையும் பயப்படுகிற காரியத்தையும் நாம் மேற்கொண்டு கடந்து போக வேண்டும், ஜெயித்து முன்னேற வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். அதனால் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்துட்டு இருக்க சொல்லுகிறார். பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூடவே தான் இருக்கிறார், உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். அந்த பிரச்சனையை காட்டிலும், அந்த போராட்டத்தை காட்டிலும், நீங்கள் பயப்படுகிற சூழ்நிலையை காட்டிலும், பயப்படுகிற காரியத்தை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ஜெயிப்பீங்க, இதை கடப்பீங்க, இதை முன்னேறி செல்லுவீங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறதுனாலையும் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனாலையும் அது உங்களை மேற்கொள்ளாது, அந்த காரியம் உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் அதை மேற்கொண்டு கடந்து போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது பயப்படுகிற சூழ்நிலையிலையும் பயப்படுகிற காரியத்திலையும் கடந்து செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நேராகவும் உம்முடைய வார்த்தைகளை நீர் அனுப்பி ஆண்டவரை பலப்படுத்தி இருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. பயத்தை, திகில, எல்லா எதிர்மறையான எண்ணங்களையும் இப்பொழுதே நீக்கி போடுவீராக. உம்முடைய விசுவாசமும் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையும் இன்றைக்கே இப்பொழுதே பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.